அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அசாரா. இன்னைக்கு நம்ம காயல் சமையல் பகுதியில் பார்க்க போகிறது ரூ அஃப்ஸா சர்பத். இதுக்கு தேவையான பொருட்கள் ரூ அஃப்ஸா. இது நிறைய பிராண்டில் கிடைக்குது, ஆனால் ஒரிஜினலாக பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் ஜம்ஸா விதை, ஐஸ் வாட்டர், லெமன், அதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவுக்கு. 2 டீஸ்பூன் ஜம்ஸா விதையை தண்ணியில் ஊற வச்சு அதை சைடில் வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டா அது 10 நிமிஷத்தில் டபுள் ஆகிடும். இப்போது நம்மளோட லெமனை நம்ம ஸ்குவீஸ் பண்ணுறோம். ஒரு டம்ளரில் லெமன் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து 1 இல்லைனா 2 லெமன் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி உங்கள் கப்புக்குள்ளார போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி எடுத்து அது அந்த கப்புக்குள்ளார ஊற்றுறோம். அதோடு சேர்த்து நம்மளோட சீனியும் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். ரூ அஃப்ஸாலையும் நிறைய சீனி கலந்தான் இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த சீனியில் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் சீனி நல்லா கரையணும். அதுக்கப்புறம் நம்மளோட ரூ அஃப்ஸா சிரப்பை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளோட ரூ அஃப்ஸா 2 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் வரை நம்ம போட்டுக்கலாம். இந்த ரூ அஃப்ஸா ரொம்ப திக்காக இருக்கும். வேணும்னாலும் நீங்கள் 1-2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரூ அஃப்ஸா சிரப் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் நம்ம தண்ணியை ஒரு 4-5 கப் ஊற்ற போகிறோம். இப்போ நம்மளோட ரூ அஃப்ஸாவை நல்லா கலக்கிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரூ அஃப்ஸாவை நல்லா கலக்கிக்கிறோம். ரூ அஃப்ஸாவில் நிறைய சீனி கலந்துருக்கும். அப்பப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜம்ஸா விதையை இந்த மிக்ஸ்சருக்குள்ளார ஆட் பண்ண போகிறோம். ஐஸ் க்யூப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட சீனி அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு உங்கள் ரூ அஃப்ஸாவில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட ஜம்ஸா விதையும் இப்போது இந்த மிக்ஸ்சருக்குள்ளார கலக்க போகிறோம். நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளார வச்சு தான் சர்வ் பண்ண போகிறோம். இந்த ரூ அஃப்ஸாவை ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு லாங் கிளாஸில் உங்களோட ரூ அஃப்ஸாவை சர்வ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நல்லா கலக்கி அதுக்குள்ளார ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த ரூ அஃப்ஸா நோம்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சம்மர் டைம்லையும் உங்களோட உடலுக்கு நல்லா கூலாக வச்சுக்கும். என்னோட ரோஸ் மில்க் வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் காமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.